முத்துவோட பிளான் சூப்பர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து அப்படி என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, அம்மாவை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. எல்லாருக்கும் இடையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு பிரிவினை பேசிடுவாங்க. அவங்களுக்கு காசு தான் முக்கியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு 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 அப்படின்னு சொல்லி ஒரு பணப்பேயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஜயாவுக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம முத்து. அதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்து, சுருதி, மீனா, ரவி இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. எப்படின்னா, விஜயா என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் சுருதியோட அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா சுருதியோட அம்மா மீனா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. மீனா, சுருதி இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை வந்துடும். ஏன்னா முத்து கோவக்காரன். கண்டிப்பாக இவங்க அம்மா சுருதியோட அம்மா போய் முத்துக்கிட்டேயோ மீனாக்கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயம் கத்துவாங்க. அதை ஒரு காரணமாக வச்சு முத்து வந்து சண்டை போடுவான். அந்த சண்டை வீட்டில் பெருசாக வந்துடும் அப்படின்றது அவங்களோட கற்பனை. அவங்களோட எண்ணம் கூட கிடையாது, அவங்களோட கற்பனை. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் சுருதியோட அம்மாவை நல்லா கீ கொடுத்து விட்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுருதியோட அம்மா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு போலயே, நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது கலகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம், கடைசியில் காலவாரி விட்டாங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சுருதியோட அம்மா இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ரவியையும் சுருதியையும் தன் வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மீனா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. மீனாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இந்த அம்மா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பத்தில் டென்ஷன் ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க பொறுமையை கடைபிடிச்சு அழகாக இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து, மீனா ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுருதி, ரவி அப்புறம் மீனா, முத்து இவங்க 2 பேருக்கும் 2 கப்பலுக்கும் இடையில பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது, வார்த்தை யுத்தம் நடக்குது. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பா, நம்ம நினச்சது நடந்துடுச்சுடா, நம்ம சாதிச்சிட்டோம். விஜயா நீ சாதிச்சிட்ட, இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீ பாடுபட்ட, அந்த சம்பவம் நடந்துருச்சு விஜயா, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மன சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு, இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கற்பனைக்கு வேட்டு வைக்க போகிறாரு நம்ம முத்து. என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து அழகாக பிளான் பண்ணி இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, நமக்குள்ளே சண்டை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அம்மா நோக்கம், நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா வட்டம் நல்லாவே தெரியும் சுருதியோட அம்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் யாரை கீ கொடுக்கணுமோ அவங்கள கீ கொடுப்பாங்க, அவங்க வந்து இங்கே சண்டை போடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம் அப்படின்றதுனால இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரைட்டு, இதுக்கு பின்னாடி ஏதோ மேட்ரு இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குது, ஒரு சதி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி போய் பார்த்துக்கிறலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கத்துற மாதிரி கத்திட்டு ரூம்குள்ளே இவங்க ஸ்வீட் சாப்பிட்றது என்ன, பேசுறது என்ன, சிரிக்கிறது என்ன, ஆக்டிங் போடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்த விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவங்களுக்கு அப்பாடா இதை தாண்டா நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம குசியாக இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தம், என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முத்து வந்து நான் போய் கீழே கார் துடைக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் முத்துவை போய் பார்த்து நம்ம அண்ணாமலை பேசுகிறாரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தானடா என்னோட ஆசை. நீங்கள் இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இப்படி நிம்மதி இருக்கும், கடைசி காலத்தில் நான் நிம்மதியாக இருக்கணும் ஆசைப்பட்றேன்டா, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து முழுக்க நாடகம், கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான ஒரு நாடகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா இந்த விஷயம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சுருதியோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சோம், நாங்கள் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே இவங்க பண்ண விஷயங்கள், மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த விஷயத்தெல்லாம் அண்ணாமலைகிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட பாவிங்களாடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் ஏதாவது புதுசாக ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான், அது வரைக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப திருப்தியாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் ரோகிணியை பற்றி நமக்கு சொல்லவே வேணாம். அயோக்கியத்தனம் பண்ணுறதுல நம்பர் 1. அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. அவங்க இப்போ வரைக்கும் மாட்டினதும் கிடையாது, மாட்ட போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன விஷயம் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சரியான தண்டனை, சரியான ஆப்பு அவங்களுக்கு காத்திருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தண்டனை வேணால் காலதாமதம் ஆகலாம், ஆனால் கிடைக்க போகிற தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கும், இவங்களே எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா
மனோஜ்கிட்ட வந்து இது உன் குழந்தை தான், நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிட்ட போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அதுக்காக தான் நான் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் வந்து நர்ஸ் பேசுகிறாங்க. அவங்க அம்மாவை இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நர்ஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடி போகிறாங்க. ஏன்னா அம்மா இல்லையா, 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அம்மா மேலேயும் சரி பையன் மேலும் சரி ஒரு பாசம் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடித்து பிடிச்சி அங்கே போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தெரியுது அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி லேசாக ப்ரெஷர் கூடி இருக்குது, அல்லது பிபி ஏதோ கூடி இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதனால் மயக்கம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்க ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் நீ இந்த விஷயத்த சொல்லிடு, நீ உன் பையனை உன் கூட வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன், நீ என்ன பண்ணு, எந்த முடிவுனாலும் சீக்கிரம் எடுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரோகிணி சரிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால பெருசாக இந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எப்படா அந்த காலத்தை ஓட்டலாம், நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இவங்களை பற்றி அக்கறை இருந்தால் எப்போவும் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் போய் சொல்லி இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணி இதுதான் இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு நிறையா வாய்ப்பு கிடச்சிருந்தது. ஆனால் எந்த வாய்ப்பையும் அவங்க யூஸ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தான் தப்பிக்கணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுருதி அண்ட் முத்து மீனா இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயாவை மாட்டி விடுறதுக்கான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளான் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜயாவோட முகத்திரை கிழிஞ்சிரும். விஜயா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம யாருக்குமே தெரியாமல் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாட்ட போகிற விஷயம் உறுதியாக நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போது நமக்கே நல்லா தெரியுது இவங்க எங்கேயோ மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இந்த பக்கம் இங்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அங்கே அவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறாங்களா, அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனை. அவங்கள நம்பி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பையன் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட, அதை வந்து அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பிரச்சனை ஒரு தனி ட்ராக்கில் போய்கிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போயே நம்ம கண் முன்னாடி நல்லாவே தெரியுது. ஸோ அதனால விஜயா உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா மருமகள் கூட ஒற்றுமையாக போகிறது ரொம்ப நல்லது. கூடிய சீக்கிரமே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற விதமாக நம்ம முத்து மீனா இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிற சம்பவங்கள் தாங்க இதுக்கப்புறம் வர எபிசோட். ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா அதை தான் சொல்லலாம். அதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மீனா இதுக்கப்புறம் வந்து சுருதி கூட ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. ரோகிணியை வந்து எந்த விஷயத்துலையும் சேர்த்துக்க முடியாது. என்ன தான் ரோகிணி எல்லா தப்பும் பண்ணிட்டாலும் அவங்க ஒவ்வொரு விஷயமா போய் இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் காரணம், இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இவங்க போய் அவங்கள தான் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க, இவங்க வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பக்தினி மாதிரியும், இவங்க ஏதோ எந்த தப்பும் பண்ணாதவங்க மாதிரியும், இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பொய்யே சொன்னது கிடையாது மாதிரியும் இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு யோக்கியமானவள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட திட்டம் என்ன, இவங்களோட நோக்கம் என்ன, இவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்ன, இப்போ இவங்க இருக்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமே வெளியே வரப்போகுது. அந்த சீக்கிரம் அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் வரும்போது மனோஜ் கூட நம்ம ரோஹிணியை மன்னிக்க மாட்டாங்க. அடி பாவி, நீ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கே, இதை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன தான் பண்ண போகிறாங்க, ஃபீல் பண்ண தான் போகிறாங்க. ஆனாலும் ரோஹிணி தான் தப்பிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருப்பாங்க. அதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்க அழகாக ஏதாவது ஒரு கதை சொல்லி அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதாவது ஆளானப்பட்டது என்னன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி அவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்க தப்பிக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது, அவங்க அழகாக தப்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால ஈஸியாக அவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இவங்க இப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கே ஒரு வெறுப்பு ஏற்படுது. என்னடா அது, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அதெல்லாம் வராமல் இவங்க சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அதுவும் கிடையாது, நம்மளோட லட்சியம் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இவங்க சீக்கிரமே மாட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்களோட முகத்திரை கிழிஞ்சாதாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு வரும்.
அப்போ தாங்க மீனாவுக்கு வந்து இவங்களோட உண்மையான முகம் என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது இவங்க யார் மூஞ்சில எப்படி முழிக்க முடியும்? மீனா கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாது இவங்களால. இவங்க போய் நின்று மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு துயர சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இல்லைனாலும் சரி எப்போனாலும் ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரோஹிணி எப்போ மாட்டுவா எப்போ மாட்டுவா எப்போ மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க மாட்டுற மாதிரி அறிகுறி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அது தெரியணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஸோ எது எப்படியோங்க, இதுக்கப்புறம் எபிசோடு இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே இவங்க மாட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மீனா அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்கள் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. மேலே வீடு கட்டணும், மாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான வேலைகளும் அவங்க பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னேறணும் அப்படின்னா ரோஹிணி மாட்டினா மட்டும்தான் முன்னேற முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரோஹிணி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இவங்களுக்கு ஒரு டார்ச்சர், ஒரு மென்டலி ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா தான் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த விஷயங்கள் பண்றாங்க. அதனால தான் எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மாட்டக்கூடாது, தான் நல்லா இருக்கணும், தான் 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 அப்படின்ற வெறும் சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு பொதுநலம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தான் நல்லா இருக்கணும், தான் மட்டும்தான், தான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கிறாங்க. அவங்க இதுக்கப்புறமும் இப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஓடணும், பொய் சொல்லணும், எல்லாத்துக்கும் பொய் சொல்லணும். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொய் சொல்ல வேண்டிய இடமே இல்லாமல் இருக்காது. எல்லா இடத்துலையும் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான பொய்களுக்கு மேலே பொய்கள் அடுக்கிக்கிட்டே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க நம்ம ரோஹிணி. இதுக்கப்புறமும் அவங்க வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்து யாருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு சரியான ஆபத்து காத்திருக்குது. அதுலேருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி மனோஜ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இப்படி இப்படி நடந்துருச்சு மனோஜ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக மீனா வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. சரி ஏதோ நடந்து போச்சு, அவங்களோட வாழ்க்கை பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் இவங்க வந்து மேலும் மேலும் மீனாவையும் சரி சுருதியையும் சரி எல்லாத்துலேயும் இவங்க வந்து கோர்த்து விட்டுட்டு தான் ஏதோ யோக்கியம் அப்படின்ற மாதிரி தப்பிக்கிறது மட்டும்தாங்க இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து இப்போதைக்கு இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆபத்து வரப்போது அவங்களால சமாளிக்க முடியாது. அதே மாதிரி கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் தனியாக நின்று தான் அந்த எந்த பிரச்சனைனாலையும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குறிக்கு பதில் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவாக எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாதுங்க. ஸோ எது எப்படியோங்க அவங்க சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.